எஸ்வி கிட்ஸ் டிவி தமிழ். ஒரு அழகான கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அருண் மிகவும் நல்ல மனம் கொண்டவன். அவனுக்கு விலங்குகள் மீது அளவில்லாத பாசம். பள்ளி முடிந்ததும் அவன் வீட்டு பின்புறத்தில் இருக்கும் சிறிய காட்டுப் பகுதிக்கு சென்று பறவைகளையும் அணில்களையும் பார்த்து மகிழ்வான். ஒருநாள் அவன் பள்ளிக்குச் செல்லும் பொழுது ஒரு சிறிய முயலை பார்த்தான். அந்த முயல் மிகவும் பயந்தபடி ஒரு புதருக்குள் மறைந்து கொண்டிருந்தது. அருண் மெதுவாக அருகில் சென்று, பயப்படாதே, நான் உன் நண்பன் என்று சொன்னான். அவன் தனது பையில் இருந்த ஒரு கேரட்டை எடுத்துக் காட்டினான். முயல் மெதுவாக வெளியே வந்து அந்த கேரட்டை சாப்பிட்டது. அந்த நாள் முதல் அருணும் முயலும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். அதன் பிறகு தினமும் அருண் 2 கேரட்டுகளை எடுத்துச் செல்வான். ஒன்றை தானம் சாப்பிடுவான், இன்னொன்றை முயலுக்கு கொடுப்பான். முயல் அவனை பார்த்தவுடன் துள்ளி துள்ளி வந்து அவன் கால்களைச் சுற்றி ஓடும். அருண் சிரித்துக் கொண்டே, இன்று எப்படி இருக்கிறாய் நண்பா என்று கேட்பான். முயல் சிக் சிக் என்று சத்தம் போட்டு பதில் சொல்வது போல இருக்கும். அருணின் அம்மா கூட இதை பார்த்து மகிழ்ந்தார். அன்பு கொடுத்தால் அன்பே திரும்ப வரும் மகனே என்று அவர் கூறுவார். ஒருநாள் பள்ளிக்கு விடுமுறை. அருண் தனது நண்பர்களுடன் காட்டுப் பகுதியில் விளையாடச் சென்றான். அவர்கள் ஓடி விளையாடி பட்டம் பறக்க விட்டும் மகிழ்ந்தனர். அப்போது ஒரு வண்ணத்துப் பூச்சி அருணின் கவனத்தை ஈர்த்தது. அடடா, என்ன அழகான பட்டாம்பூச்சி என்று சொல்லிக் கொண்டு அதை பிடிக்க அவன் ஓடினான். ஓடிக்கொண்டே சென்ற அவன் தனது நண்பர்களை விட்டு தூரம் சென்று விட்டதை கவனிக்கவே இல்லை. சில நேரத்தில் வானம் கருமையாக மாறியது. காற்று பலமாக வீசத் தொடங்கியது. மரங்கள் அசைந்து ஊ என்று சத்தம் செய்தன. அருண் திடீரென நின்று சுற்றி பார்த்தான். ஐயோ, நான் எங்கே இருக்கிறேன் என்று பயந்தான். அவனுக்கு வீடு செல்லும் வழி தெரியவில்லை. அவன் ஒரு பாதையை பார்த்து நடந்தான். ஆனால் அது மேலும் காட்டின் உள்ளே கொண்டு சென்றது. சிறிது நேரத்தில் மழை பெய்யத் தொடங்கியது. அருண் நடுங்க ஆரம்பித்தான். அம்மா என்று அவன் அழுதான். அவன் ஒரு பெரிய மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டான். இருள் மெதுவாக பரவியது. பறவைகள் கூடுகள் நோக்கி பறந்தன. அப்போது அருகில் புதரில் சரர் சரர் என்ற சத்தம் கேட்டது. அருண் பயந்து கண்களை மூடிக்கொண்டான். சில நொடிகளில் மெதுவான சீக் சீக் என்ற சத்தம் கேட்டது. அருண் கண்களைத் திறந்தான். அவன் முன்னால் அந்த முயல் நின்றிருந்தது. நண்பா, நீதானா என்று மகிழ்ச்சியுடன் கேட்டான். முயல் அவனை பார்த்து தலையை ஆட்டியது போல இருந்தது. பின்னர் அது கொஞ்சம் தூரம் சென்று திரும்பி பார்த்தது. என்னை பின்தொடரச் சொல்கிறாயா என்று அருண் கேட்டான். முயல் மீண்டும் துள்ளியது. அருண் அதை பின்தொடர ஆரம்பித்தான். முயல் சிறிய பாதைகள் வழியாக ஓடியது. சில இடங்களில் சேரும் இருந்தது. சில இடங்களில் முட்கள் இருந்தன. ஆனால் முயல் எப்போதும் நின்று அருண் வருகிறானா என்று பார்த்து கொண்டே சென்றது. ஒரு நேரத்தில் அவர்கள் ஒரு சிறிய ஆற்றை அடைந்தனர். அருண் பயந்து, இதை எப்படி கடப்பது என்றான். முயல் அருகில் இருந்து விழுந்த மரக்கிளையை நோக்கி துள்ளியது. அதை பார்த்த அருண் அந்த மரக்கிளையின் மேல் மெதுவாக நடந்து சென்று ஆற்றைக் கடந்து விட்டான். நன்றி நண்பா என்று சிரித்தான். சிறிது நேரத்தில் தூரத்தில் கிராமத்தின் விளக்குகள் தெரிந்தன. அது நம்ம கிராமம் என்று அருண் குதித்தான். அவன் வீட்டை அடைந்தவுடன் அம்மாவும் அப்பாவும் அவனை கட்டிப்பிடித்துக் கொண்டனர். எங்கே போயிருந்தாய்? எவ்வளவு பயந்தோம் தெரியுமா என்று கேட்டார்கள். அருண் எல்லாவற்றையும் கூறினான். அந்த முயல்தான் என்னை காப்பாற்றியது. அவர்கள் வெளியே வந்து முயலை தேடினர். ஆனால் அது அமைதியாக காட்டுக்குள் திரும்பிச் சென்று விட்டது. அடுத்த நாள் அருண் பெரிய கேரட் கூடை ஒன்றை எடுத்துக்கொண்டு காட்டிற்குச் சென்றான். முயல் வழக்கம் போல் துள்ளி வந்து அவனைச் சுற்றி ஓடியது. அருண் அதை மெதுவாக தடவி, நீ ஒரு நல்ல நண்பன் என்றான். அந்த நாள் முதல் அருண் எல்லா குழந்தைகளிடமும் ஒரு விஷயத்தைச் சொல்வான். விலங்குகளுக்கு அன்பு கொடுங்கள். அவர்கள் பேச முடியாவிட்டாலும் அன்பை உணர்வார்கள். ஒரு நாள் அந்த அன்பே நமக்கு உதவும். கதையின் நற்பொருள்: நாம் பிறருக்கு செய்யும் நல்லது ஒரு நாள் நமக்கே நல்லதாக திரும்ப வரும்.